என்னடா காட்டில் உட்காந்துருக்கான் தானே பார்க்குறீங்க. புதுசாக ஆடு வாங்கியிருக்கோம். ஒரு ஆடு இல்லை 2 ஆடு. சண்டே தானே, வீட்டில் போர் அடிக்குது. அதனால் வெயில் தாழ்ந்துருச்சு சாயந்தரம் நேரம். ஸோ மேய்க்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பற்றி நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டை ஒரு 3 monthsக்கு அப்புறம் நான் மீட் பண்ணேன். அப்புறம் நல்லா பேசிகிட்டு இருந்தோம். நல்லா பேசிகிட்டு இருக்கும் வீட்டில் எப்படி இருக்காங்க, எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம்ல. சரி ஏதாவது ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு ஜூஸ் கடைக்கு போயிட்டு உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தோம். அது வரைக்கும் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தா. என்ன மைண்டில் அவளுக்கு ஓடிச்சுன்னு தெரில. நீ எப்படி சந்தோஷமாக இருக்க அப்படின்னு கேட்டால். ஏன் இப்படி கேட்குற அப்படின்னு கேட்டேன். இல்லை இவ்வளோ விஷயம் நடந்து அந்த பர்சனை மறந்துட்டு நீ எப்படி சந்தோஷமாக இருக்க அப்படின்னு. அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் நான் சொன்னேன். என்ன மறந்துட்டு அவங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்போது ஜஸ்ட் என்ன சந்தோஷமாக இருக்கிறதுல என்ன தப்பு இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆஸ் அ ஃப்ரெண்டாக இருந்தால் அவள் இந்த வார்த்தையை என்னை கேட்டு வந்து சரியாக தப்பான்றது எனக்கு தெரியல. பட் என்னோடய இடத்துல என்னோடய சூழ்நிலை தெரிஞ்சும் அவள் அந்த வார்த்தை கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ தான் நான் அவள்கிட்ட சொன்னேன், சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது.